Hi friends, welcome to Fast Tech Bharat official YouTube channel. நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம்னா ஒரு டாப் 5 மொபைல்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் தான் எல்லாமே. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே Samsung பத்தி வந்துடலாம். Samsung Galaxyல A56 இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே Samsung M56 பத்தி போட்டுருக்கோம். அத பத்தியான டீடைல் ரிவ்யூ தெரியணும் அப்படினா மேல கார்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, Samsung Galaxy F56ல பாத்தீங்க அப்படினா 6.74ல வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ரெசல்யூஷன் ரொம்பவே நல்லா கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வரைக்கும் கொடுத்திருக்காங்க இதுல. இது மொபைலோட ப்ராசஸர் சீரிஸ் நேம் வந்து நான் சைடுல போட்டுருக்கேன். Exynos 1480 அந்த ப்ராசஸர் தான் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல வந்து 5000 mAh பேட்டரி சப்போர்ட், 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேக் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோ வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ செல்ஃபி கேமரா பத்தி பார்த்தோம் அப்படின்னா 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஓகேவான செல்ஃபி கேமரா தான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்பர் 2 நம்ம பார்க்க போறது Motorola Razr 60 Ultra. இந்த மொபைலை பத்தி சொல்ல போறேன். டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 7 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி பாத்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி வருது. 68 வாட்ஸ் டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா Snapdragonோட 8 Elite யூஸ் பண்ணியிருந்தனால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் ப்ரொடக்ஷனுக்காக Corning Gorilla Glass யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பேக் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து வருது. செல்ஃபி கேமராவுமே 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும், அடிச்சுக்கவே முடியாது. ஆனா இந்த மொபைலோட பிரைஸ் வந்து கண்டிப்பா 1 lakh வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு பிரைஸ் இருக்கும். ஓகே, Motorola 60 Ultra பார்த்தோம் இல்லையா, அதே Motorola Razr 60 இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ Motorolaவோட நார்மல் Razr 60 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளிப் மொபைல் தான். இதை பத்தியான ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ சொல்றேன். நார்மலா பாத்தீங்கன்னா 6.96 இன்ச்ல இது வந்து ஒரு போல்ட் டிஸ்ப்ளே கொண்டது. பட் ஃபிளிப் பண்ணிங்கன்னு பாத்தீங்கன்னா 3.6 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளேவா இருக்கும். ரெஃப்ரெஷிங் ரேட்டை பார்த்த வரைக்கும் 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா Dimensity 7400X ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி, 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பேக் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் வருது. செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபில இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளதான் பாத்தீங்கன்னா OnePlus உடைய 13T அந்த மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து நல்ல பேட்டரி கெபாசிட்டி கொண்ட போன். இதை பத்தியான ஸ்பெசிஃபிகேஷன் இப்ப சொல்ல போறேன். கேமரா வைஸ் பாத்தீங்கன்னா டாப் 3 போன்ஸ்ல கொடுத்த மாதிரி 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பத்தி பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி கொடுத்த மாதிரி 50 மெகாபிக்சல் இல்ல, பட் 32 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியா ப்ராசஸர் பத்தி பாத்தீங்க அப்படின்னா Snapdragonோட 8 Elite ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 40,000 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியா பார்க்குற இந்த ஃபோனை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா Realme GT70ல கேமரா வைஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 200 மெகாபிக்சல் மெயின் கேமரா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ சொல்றேன் கேளுங்க. 6.78 இன்ச்சஸ்ல OLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வரைக்கும் இருக்கு. ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragonோட 8S 4th ஜெனரேஷன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. 6000 mAh பேட்டரியில 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பீடா சார்ஜ் ஆகிடும் தான் சொல்லணும். பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் அசத்திட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 200 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க.